Hi friends, welcome to our channel How to Finally. நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட்டான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால டெய்லி பல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டு வர நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ உடனே கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியன் பேங்க்னுடைய இன்டர்நெட் பேங்கிங் நாம எப்படி ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்றது, அதுக்கு எப்படி லாகின் பாஸ்வேர்ட் அண்ட் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் செட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இந்தியன் பேங்க் வெப்சைட் நீங்கள் போய்க்கோங்க. அதனுடைய லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய்க்கோங்க. அது உள்ளே போனீங்கன்னா அதனுடைய ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். அதில் நெட் பேங்கிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பாப்அப் விண்டோ மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். அதை மேக்ஸிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் எடுத்த உடனே இண்டிவிஜுவல் கார்ப்பரேட் அப்படின்னு இருக்கும். நாம் இண்டிவிஜுவலுங்கிற ஆப்ஷனை தான் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். அதனால் நியூ யூசர் அப்படின்றது பாருங்கள், கீழே அந்த ஃபர்கட் யூசர் ஐடிக்கு மேலே நியூ யூசர் அப்படின்றது பாருங்கள், நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய SWIFT நம்பர் அல்லது உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் இதில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுக்கணும். இதில் உங்களுக்கு SWIFT நம்பர் அல்லது அக்கௌண்ட் நம்பர் தெரியல அப்படின்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அது எப்படின்னு நான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய SWIFT நம்பரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது அந்த SWIFT நம்பர் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய SWIFT நம்பரை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் 10 டிஜிட் மொபைல் நம்பரை நீங்கள் இங்கே என்டர் பண்ணுங்கள். உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்கிற வேலிடேட் பண்ணுங்கள். அதை வேலிடேட் பண்ணிவிட்டு அதனுடைய ஆன்சர் நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு போட்டு என்டர் தி ஒன் டைம் பாஸ்வேர்ட் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அதில் இப்போ நீங்கள் அங்கே கொடுத்த பேங்க்கில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் தான் இப்போ நீங்கள் என்டர் பண்ணியிருப்பீங்க. அந்த மொபைல் நம்பருக்கு இப்போ ஒரு OTP வந்திருக்கும். அந்த OTPயை உங்கள் மொபைலில் பார்த்து இங்கே என்டர் பண்ணுங்கள். இங்கே என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை எகைன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் ஃபெசிலிட்டி டைப், அதாவது மூணாவது ஆப்ஷன் தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இதில் உங்களுடைய நேம் இதில் டிஸ்பிளே ஆகும், உங்களுடைய SWIFT நம்பர் டிஸ்பிளே ஆகும், உங்களுடைய மொபைல் நம்பர் அட்ரஸ் இது எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அதுக்கு கீழே பாருங்கள் டைப் ஆஃப் ஃபெசிலிட்டி, நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங்கில் எந்த மாதிரி ஃபெசிலிட்டி யூஸ் பண்ண போகிறீங்க, அதாவது வெறுமனையே வியூ ஃபெசிலிட்டி மட்டும் உங்களுக்கு வேணுமா இல்லை வியூ அண்ட் டிரான்சாக்ஷன் ஃபெசிலிட்டி வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. இதில் வியூ அண்ட் டிரான்சாக்ஷன் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறத நாம் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா 4th ஆப்ஷன் இப்போ நம்ம வந்துட்டோம். இதில் உங்களுடைய லாகின் பாஸ்வேர்ட் நம்ம செட் பண்ணணும். இப்போ 4th ஆப்ஷன் வந்திருக்கோம். நம்ம இதில் நம்மளுடைய லாகின் பாஸ்வேர்ட் நாம் இங்கே செட் பண்ணணும். உங்களுடைய பாஸ்வேர்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்ஃபா நியூமெரிக்கில் இருக்கணும், அதாவது கண்டிப்பாக ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், அதில் ஒரு சிம்பிள் இருக்கணும், அதில் ஒரு நம்பர் இருக்கணும், குறைந்தபட்சம் 8 கேரக்டர் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் உங்களுடைய அக்கௌண்ட் நேமே நீங்கள் வச்சிங்க அப்படின்னா இது ஏற்றுக்காது. நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் என்னுடைய நேமே வச்சு அதில் அந்த ஆல்ஃபா நியூமெரிக்கில் நான் செட் பண்ணுறேன். செட் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்குறேன். பாருங்கள் என்ன வருதுன்னு பாருங்கள் ஒரு எரர் வருது பாருங்கள். பாஸ்வேர்ட் சேஞ்ச் நாட் எஃபெக்டட், யூஸிங் நேம் ஆர் பார்ட் ஆஃப் தி நேம் இஸ் நாட் பெர்மிட்டட், ட்ரை எகைன் அப்படின்னு போட்டாங்க பாருங்கள். நம்ம கொடுக்குற பாஸ்வேர்டும் நம்ம நேம், அதில் நம்மளுடைய அக்கௌண்ட் நேம், இந்த பாஸ்வேர்டில் எதுவும் லெட்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த பாஸ்வேர்ட் ஏற்றுக்காது. நம்ம வேறு பாஸ்வேர்டு தான் செட் பண்ணணும். நான் இது ஒரு டெமோக்காக உங்களுக்கு இது பண்ணி காட்டினேன். நீங்கள் அப்படி பண்ண வேணாம். உங்கள் நேமை தவிர்த்து வேறு ஏதாவது பாஸ்வேர்டு வச்சுக்கோங்க. ஆல்ஃபா நியூமெரிக்கில் வச்சுக்கணும். ஒன்ஸ் அகைன் நான் இப்போ கொடுக்குறேன், வேறு பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். கொடுத்தோன்னா இப்போ நெக்ஸ்ட்டு 5th ஆப்ஷன் நம்ம வந்துட்டோம், சீக்ரெட் கொஸ்டின்.
இதில் ஒரு 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் ஏதாவது ஒரு 2 கொஸ்டின் செலக்ட் பண்ணி அதனுடைய ஆன்சர் நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். வெறும் 2 கொஸ்டின் நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு உண்டான ஆன்சரை நீங்கள் கொடுத்துருங்க. பாருங்கள், ப்ளீஸ் சூஸ் ஒன்லி 2 கொஸ்டின்ஸ். நம்ம 2 கொஸ்டின் தான் செலக்ட் பண்ண விடும். அதனால் 2 கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா 6th ஆப்ஷன் நம்ம இப்போ வந்துட்டோம். ஆக்டிவேஷன் டைப் வந்துட்டோம். இதில் செலக்ட் ஆக்டிவேஷன் டைப் அப்படின்னு போட்டு ஆக்டிவேட் த்ரூ பிரான்ச், ஆக்டிவேட் த்ரூ ஏடிஎம் கார்டு அப்படின்னு இருக்கும். இதில் நாம் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கையில் நீங்கள் ஏடிஎம் கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆக்டிவேட் த்ரூ ஏடிஎம் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் போங்க. சப்போஸ் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஏடிஎம் கார்டு நீங்கள் வாங்கலை அப்படின்னா ஆக்டிவேட் த்ரூ பிரான்ச் அப்படின்னு கொடுங்க. அப்படி ஆக்டிவேட் த்ரூ பிரான்ச் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆக்டிவேட் த்ரூ பிரான்ச் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் மாதிரி வரும், பிடிஎஃப் ஃபைல். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுடைய ஹோம் பிரான்ச்சில் நீங்கள் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவாங்க. இது ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் நம்ம இப்போ ஆக்டிவேட் த்ரூ ஏடிஎம் கார்டு தான் பண்ண போகிறோம். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் 7th ஆப்ஷன் வந்துட்டோம். நாம் இதில் வெல்கம்னு போட்டு உங்களுடைய நேம் போட்டிருக்கோம், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஐ அக்ரின்னு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஐ அக்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 8th ஆப்ஷன் நாம் இப்போ வந்துட்டோம். ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸ் நாம் இப்போ கொடுக்கணும். இதில் உங்களுடைய ஏடிஎம் கார்டு நம்பரை கேட்டிருப்பாங்க. அதில் ஏடிஎம் கார்டு நம்பருங்கிற இடத்துல உங்களுடைய ஏடிஎம் கார்டை பார்த்து அதனுடைய நம்பரை இங்கே என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்கள், எக்ஸ்பைரி டேட் கேட்டிருப்பாங்க. இந்த எக்ஸ்பைரி டேட் உங்கள் ஏடிஎம் கார்டிலே இருக்கும். அதாவது எக்ஸ்பைரி மந்த் நீங்கள் இங்கே ஃபஸ்ட்டு கொடுக்கணும். கொடுத்துட்டு இங்கே எக்ஸ்பைரி இயர் கேட்டிருப்பாங்க. அந்த எக்ஸ்பைரி இயரையும் நீங்கள் இங்கே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களுடைய ஏடிஎம் கார்டோட பின் நம்பர் நீங்கள் இங்கே டைப் பண்ணுற மாதிரி வரும். உங்களுடைய ஏடிஎம் கார்டு பின் நம்பரை இங்கே டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ரிக்வெஸ்ட் ஏடிஎம் அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு போட்டு உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் வந்திருக்கும். சக்ஸஸ், ஆன்லைன் பேங்கிங் ஃபெசிலிட்டி ஹேஸ் பீன் ஆக்டிவேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. Activation will be done within 24 hours. You may access net banking services by logging in with SIF number and login password. Transaction password can be generated online during first time login. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 24 ஹவர்ஸில் உங்களுக்கான நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி ஆக்டிவேட் பண்ணுவோம். லாகின் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய SIF நம்பர் அண்டு லாகின் பாஸ்வேர்ட் நீங்கள் இப்போ செட் பண்ணிங்கன்னா அந்த லாகின் பாஸ்வேர்டை கொடுத்து தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் லாகின் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் லாகின் பண்ணும்போதே உங்களுடைய டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். 24 ஹவர்ஸ் கழித்து என்னுடைய நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னு எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்துச்சு. அந்த எஸ்எம்எஸ் உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் எகெயின் நீங்கள் இந்தியன் பேங்க் வெப்சைட் போய்ட்டு இன்டர்நெட் பேங்கிங், அதாவது நெட் பேங்கிங்னு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா இந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜில் உங்களுடைய யூசர் ஐடி, அதாவது உங்களுடைய SIF நம்பரை கொடுங்க. கொடுத்துட்டு கீழே உள்ள ஆப்ஷனை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு கீழே உள்ள ஆன்சரை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கொடுத்தீங்கன்னா நீங்கள் இப்போது லாகின் பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்களா, அந்த லாகின் பாஸ்வேர்டை நீங்கள் இங்கே கொடுக்கணும். நீங்கள் செட் பண்ண லாகின் பாஸ்வேர்டை இங்கே என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கொடுங்க. நீங்கள் லாகின் கொடுத்த உடனே ரெஜிஸ்டர் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் எடுத்த உடனே இதான் உங்களுக்கு கேட்கும். ஒரு மெசேஜ் வந்துருக்கு பாருங்கள், யூ ஆர் யூஸிங் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் ஃபார் தி ஃபஸ்ட் டைம், ப்ளீஸ் சேஞ்ச் இட் அப்படின்னு வரும். இப்போ நமக்குண்டான டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை நாம் இப்போ செட் பண்ணணும். இதுவும் ஆல்ஃபா நியூமெரிக்கில் இருக்கணும். உங்களுடைய நேம் இதில் வரக்கூடாது. உங்களுடைய லாகின் பாஸ்வேர்டும் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டும் சேமாக இருக்கக்கூடாது, டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கணும். ஆல்ஃபா நியூமெரிக்கில் 8 கேரக்டர்ஸ்க்கு மேலே வர மாதிரி நீங்கள் இப்போ டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் செட் பண்ணுறேன். அதே கீழே ரீஎன்டர் பண்ணிடுங்க. ரீஎன்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக இப்போ நம்மளுடைய நெட் பேங்கிங் ஹோம் பேஜுக்கு போயிடும். நம்மளுடைய நெட் பேங்கிங் ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும்.
அவ்வளோதாங்க. நாம் இப்போ ஈஸியாக நம்மளுடைய டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் அண்டு இன்டர்நெட் பேங்கிங் லாகின் உள்ளே நாம் வந்துட்டோம். இதுதாங்க நம்மளுடைய இந்தியன் பேங்க்கினுடைய இன்டர்நெட் பேங்கிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். வெரி 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 சிம்பிளான ப்ராசஸ் தான். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணி வைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.